இந்த யாழ்ப்பாணத்திலே வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்தவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25,000 ரூபாய் பணம், அதில் ஒரு சில முறைகேடுகள் நடந்திருப்பதாக இப்போது சமூக ஊடகங்களில் செய்தி வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ள நீரால் அந்த அளவுக்கு 25,000 ரூபாய் செலவழித்து வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ள நீரை அகற்றக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கு. எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, அரசாங்கத்தின் இது தானே என் விடுவான் என்ற ஒரு மனப்பாங்கொண்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சரிதானே, அரசாங்கம் தருது தானே ஏன் விடுவான்ன்றது அது ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்க ஏறத்தாழ 14,500 வீடுகள், 14,459 வீடுகள், 361 மில்லியன் சரிதானே கோரப்பட்டதாக சொல்லும். இப்போ நான் கோரைக்குள்ளே எனக்கு தெரியாது, வேறு யார் கேட்க போகிறான்னு. அரசாங்கம் ஒரு 25,000 தருதாண்டா அதை வாங்கிடுவோம் என்றதில் அரசாங்கங்களுக்கு தரத்தானே வேணும் என்ற ஒரு இது மாதிரி. ஆனால் நான் நேற்றைய தினம் கூட சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருந்தேன், அந்த வடிவேலுன்ற இது மாதிரி கிணறு வெட்டின ரசீதுன்னு சொல்லி தந்துடுற, அதாவது இதை பதிஞ்ச அதிகாரியத்தான் முதலாவது நானண்டா கேட்பேன். ஆனால் இதுவும் ஒரு கட்டமைப்போடு தான் பதிவுப்பட்டிருக்கும். கிராம சேவகர் இருப்பார், போய் பார்த்திருப்பார். அங்கே சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் தலையீடுகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு உறுப்பினராக அல்லது ஒரு மக்களுக்குள்ள வந்து அப்புறம் உங்களுக்கு இந்த நிதியை நான் எடுத்து என்ற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது வந்து முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இது களத்தில் அந்த அதிகாரி பதிகிறாருன்றா இருந்து தனியாக பேப்பர் ஒர்க் மட்டும் இல்லை, அவருக்கு குறிப்பிட்ட வீடுகள் இருக்கும், அவ்வளோ வீடும் இவர் விசிட் பண்ண வேணும். விசிட் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு எல்லா வீட்டு எந்த வீட்டு மொத்தத்துலேயும் சுத்த வர மதில் கட்டினபடியே தண்ணி முழங்கால் அளவுக்கு நின்றது தான், பத்துறதுக்கு 3 நாள் ஆனது தான். அப்போ ஏற்கனவே நாங்கள் சமத்தின்னு வச்சுருக்கிறோம், அரசாங்க உத்தியோகத்தருக்கு ஒரு காட்டுன்னு வச்சுருக்கிறோம், அந்த பதிவு வச்சுருக்கோம், இந்த பதிவு வச்சுருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் எத்தனை எல்லாருக்கும் அந்த இப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர் குடும்பத்தை நன்கு அறிந்தவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ளே ஒரு ரெண்டமாக சொல்லி போட்டு போக இயலாது. அதான் அந்த களத்துக்கு விஜயம் செய்து அதை பதிவு செய்ய அதிகாரியத்தான் நான் குறையும் சொல்ல இயலாது, அவரை பார்த்து தான் சிரிப்பேன் என்று சொல்கிறேன். ரைட், எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் என்ற விஷயம் தலையீடு நிச்சயமாக இருக்கும்.